இன்றைக்கும் பணியாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மாவு அடி மாவு ஆயிடுச்சுன்னா இட்லி சரியாகவே வராது, தோசையும் கல் மாதிரி வரும். அதனால் நான் சோடாப்பு கொஞ்சம் கலந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டும் பார்த்தாச்சு, நல்லா வருது. என்றைக்குமே ஒரு அடிசல் எடுத்த உடனே ஒன்று சாப்பிட்டு பார்த்தோமா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடலாம். இல்லாட்டினா எல்லா மாவுமே எல்லா பணியாரமுமே உப்பு இல்லாமல் வரும், இல்லை உப்பு அதிகமாக இருக்கும். உப்பு அதிகமாக இருந்தால் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதனால் நான் சாப்பிட்டு பார்த்துருவேன் ஃபஸ்ட்டேவே. அப்புறம் இப்போ உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது 2 பணியாரம் அப்படியே ஒட்டிக்கிடுச்சு, திருப்ப முடியல. அப்படியே 2ஐயும் அப்படியே சேர்த்து திருப்பி விட்டு எடுத்தேன். சரி, அதை இது பண்ணி போராட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாச்சு. அது சாப்பிட்டு பார்த்தே ஒரு 3-4 பணியாரம் தீர்ந்துடுச்சு. வெறும் பணியாரமே சாப்பிட்லாம்ல, அதனால் சாப்பிட்டு பார்த்தே தீர்ந்துடுச்சு. அது சட்னி கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அப்புறம் அதை எடுத்து வச்சேன். இதுக்கு சட்னியே தேவையில்லை, வெறும் பணியாரமே சாப்பிட்லாம்.